तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है। தமிழ் மக்களின் வாழ்வியல், தமிழ் மக்களின் மொழி வளம், தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர், அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக, மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். पवित्र सेंगोल को संसद भवन में प्रस्तापित कर सारे भारत के लोकतंत्र के मंदिर में तमिल संस्कृति को प्राधान्य देने का काम नरेंद्र मोदी जी ने किया है. ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில இருந்து அலங்கரித்த செங்கோலை, அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில், இதைவிட தனிச்சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும்? तमिलनाडु के अंदर कानून और व्यवस्था की परिस्थिति पूरे देश के अंदर सबसे खराब कानून और व्यवस्था की परिस्थिति तमिलनाडु के अंदर. மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது. प्रीमियम संस्थाएं और यूनिवर्सिटी में भी हमारी महिलाएं, छात्राएं सुरक्षित नहीं है. பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல கூட நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய, பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம். 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है. வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று 700 நாட்கள் கடிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह विरोध करने वाले कॉलेज के छात्रों की हत्या कर दी जाती है. கள்ளச்சாராயம் புரையோடி கிடக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்காம கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள். और मित्रों, देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है. இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 1998 के बॉम्ब विस्फोट के आरोपियों का, इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम ये तमिलनाडु सरकार ने किया है. अच्छा, 1998 நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறதே, அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ड्रग माफियाओं को भी ड्रग बेचने की खुली छूट यहां पर मिली हुई है. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இந்த இதே போல இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है. அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். एक नेता कैश फॉर जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं. அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். दूसरे नेता मनी लॉन्ड्रिंग और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா
மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு, செம்பனல் கடத்தல்லையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं। இன்னொரு தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं, कॉल स्कैम। அதை விட இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். पांचवें नेता 6,000 करोड़ की CRIDP योजना में आरोपित है। இன்னொருத்தர் 6,000 கோடி ரூபாய் CRIDP ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார். और 2G स्कैम अभी समाप्त नहीं हुआ है। மறக்கவே முடியாது, இந்த 2G ஊழல் இன்னும் முடியவில்லை. कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है। இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு. मित्रों, ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है। இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं। இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசு புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे। श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा। திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா? எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது, கூடுதலாகத்தான் ஆகும் என்று. புரோரேட்டா பேசிஸ்ல அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல, மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். और मैं फिर से एक बार कोयम्बटूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा। इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है। இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறுசீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु के सीएम हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती। मैं आज सीएम साहब को कहने आया हूं, अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे। तमिलनाडु, एक मिनट, आप गोलमोल बात मत करिए। मैं आज
स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं, इसका जवाब देना। மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்க தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன். அதாவது நீங்க இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது. உண்மையை நான் உரைத்திருக்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன். எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும். मित्रों, यूपीए की सरकार थी, 10 साल तक चली, 2004 से 14 तक, और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में 10 साल में 1,52,900 और 1 करोड़ रुपीस दिया. அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நம்முடைய 10 ஆண்டு கால ஆட்சியில 14 இருந்து 24 வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால नहीं, यूपीए सरकार, आप लिखिए जरा. हाँ जी, यूपीए सरकार ने 10 साल में 1,52,901 करोड़ रुपीस तमिलनाडु को दिया. அதாவது 2004 இருந்து 14 வரைக்கும் நடைபெற்ற யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில டெவல்யூஷன் கிராண்ட் இன் எய்ட், அதாவது இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை 1,52,901 கோடி ரூபாய். और मोदी सरकार ने 2014 से 24 10 साल में 1,52,000 की कंपैरिजन में 5,08,337,000 करोड़ रुपीस दिया. மோடி அவர்கள் ஆட்சி 2014 இருந்து 24 வரை நடைபெற்ற போது இதே போல திட்டங்களுக்கான தொகையும் மானிய தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க 1,52,000 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 5,01,337 கோடி ரூபாய், 5 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக தரப்பட்டிருக்கிறது. यूपीए ने 10 साल में 1,52,000 करोड़ और मोदी जी ने 10 साल में 5,08,000 करोड़ रुपीस तमिलनाडु को दिया है. யூபிஏ அரசு கொடுத்தது 1,52,000 சில்லற கோடி. ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது 5,08,337 கோடி. और इसके अलावे 1,43,000 करोड़ इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट के लिए अलग से दिया है. இது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக 1,43,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. और स्टालिन साहब, आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है. अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे, आपके मंत्री वहां थे, तब तमिलनाडु को अन्याय हुआ है. ஸ்டாலின் அவர்களே, நீங்க மக்களிடம் பொய் சொல்லுகிறீர்கள். மோடி அரசு எங்களுக்கு நிதியை தரவில்லை என்று நீங்கள் ஒரு பச்சை பொய்யை சொல்கிறீர்கள். உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எந்த யூபிஏ அரசுல நீங்க ஆட்சியில இருந்தீங்க இல்லையா, கூட்டணி ஆட்சியில, அப்பதான் நீங்க தமிழ் மக்களுக்கு உண்மையான துரோகத்தை செய்திருக்கிறீர்கள். इसके अलावे 2,000 करोड़ का मदुरई एम्स, 6,400 करोड़ मत्स्य पालन के लिए, कृषि संबंधी फंड, आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड, पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9,000 करोड़ और कई सारे स्मार्ट सिटी और मेट्रो का पैसा नरेंद्र मोदी सरकार ने दिया है. எய்ம்ஸுக்காக 2,000 கோடி ரூபாய், மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக 6,000 கோடி ரூபாய், 6,000. இது இல்லாம இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் பாதுகாப்பு நிதிக்காகவும், இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏராளமான தொகைகள் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, आने वाले दिनों में तमिलनाडु के अंदर भ्रष्टाचार,
कानून और व्यवस्था, महिलाओं की असुरक्षा और देश विरोधी गतिविधियां डीएमके सरकार में जो चल रही है वो लेकर तमिलनाडु के घर घर में जाना है। நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், ஊழல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய தொண்டர்கள் கொண்டு செல்ல வேண்டும். और मोदी जी ने जो लाखों करोड़ों रुपए का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है, तमिल गौरव के लिए, तमिल भाषा के लिए और तमिल संस्कृति के लिए जो काम किया है वो लेकर हर घर में जाकर जनता के साथ संवाद करना है। தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். और मैं अंत में फिर एक बार भारतीय जनता पार्टी के प्रिय कार्यकर्ताओं को भरोसा दिलाना चाहता हूं कि तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए की सरकार बनने जा रही है। உங்க அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை அறுதியிட்டு கூறுகிறேன், மகாராஷ்டிரால பெற்ற வெற்றி, ஹரியானால பெற்ற வெற்றி, இதையெல்லாம் தாண்டி மிக பெரும் வெற்றியை வரும் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் பெறப்போகிறது. आज तीनों कार्यालय का उद्घाटन हुआ है। मैं मनपूर्वक हमारे तीनों जिला अध्यक्ष और वो जिले की पूरी कैडर को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं और आशा करता हूं कि ये कार्यालय एक जनसंपर्क का माध्यम बनेंगे और हम ये तीनों जिलों में हर व्यक्ति तक कमल के फूल को पहुंचाएंगे। நான் இந்த 3 மாவட்ட தலைமையகங்களையும் அலுவலகங்களையும் திறந்து வைத்திருக்கிறேன். இந்த 3 மாவட்ட தலைவர்களுக்கும் இது அமைவதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காரியகர்த்தா அவர்களுக்கும் நான் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 கட்டிடங்களும் நான் முன்னர் சொன்னது மாதிரி மக்கள் கூடும் இடமாக, நம்முடைய மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கும் இடமாக, ஒரு கோவிலை போல மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்காக எல்லாரும் பாடுபட வேண்டும். आप सभी का बहुत बहुत धन्यवाद। मेरे साथ दोनों हाथ उठाकर एनडीए सरकार बनाने का संकल्प लेकर बोलिए, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम। सभी का बहुत बहुत धन्यवाद, आभार। So BJP there expanding its base as far as in Tamil Nadu is now concerned in Coimbatore, as far as now taking on the DMK and the Stalin Sarkar on multiple issues, saying that this seems to be a deliberate attempt to divide and also when it comes to distract and divert from other issues, especially when it comes to the issue of delimitation on language, on other funds that have been given from the center to the state. All of this has now been highlighted by the Union Home Minister Amit Shah. Let's get in a word from Dharni who's connected with us right now, because Dharni, important points that has now been raised by the Union Home Minister. The language debate that he has talked about, he's also talked about, especially when it comes to BJP expanding its base, and also this seems to be an outreach method, reaching out to the people there in Tamil Nadu and down south, especially what the ideas of the union government and what the BJP actually stands for. Well, yesterday Chief Minister M.K. Stalin held a press conference in which he claimed that if delimitation comes into picture, then the number of Lok Sabha seats for Tamil Nadu will get reduced from 39 to 31. Tamil Nadu will lose 8 Lok Sabha seats because of delimitation, and we have to fight. This is what Chief Minister M.K. Stalin had claimed yesterday. But now we are looking at a very strong statement from the Home Minister Amit Shah. He is calling this a blatant lie, and he is questioning why the Chief Minister is lying in a public platform like this, being in such a responsible position. Why is he creating fear among the people of Tamil Nadu by lying like this is the question that is being raised by the Home Minister, and he is assuring the people of Tamil Nadu and generally in South that not even a single seat will be reduced for
that not even a single Lok Sabha seat from their count will be reduced because of delimitation. And whatever the propaganda that the DMK is trying to spread as far as delimitation is concerned, that is a complete lie. People should not fall for this propaganda is what Amit Shah can be heard telling. So definitely it is turning out to be a complete, absolute war of words between the Chief Minister and the Home Minister now. Yesterday, Chief Minister came up with a claim that TN is going to lose 8 seats because of delimitation. But now the Home Minister has hit back at the Chief Minister, telling that this claim is a lie and that not even a single seat, will be, reduced. And as far as the law and order in Tamil Nadu is concerned, the Home Minister has also spoken about how the law and order situation in Tamil Nadu is going south, especially in the last 4 years, and how this language row and delimitation, all these topics, these are being used as diversionary tactics by the DMK to divert the attention of the public from the real issues, that is the law and order issue. All right, Varshni is also connected with us right now because Varshni, Mr. Saravanan in the meantime is connected with us. Mr. Saravanan, the Union Home Minister, they're saying that there are lies being spread on delimitation. He says that language politics is being used to divide, and especially when it comes to a position of responsibility that the Chief Minister holds, he should stop misleading the people of Tamil Nadu. It's very funny that Mr. Amit Shah talks about responsibility. It is he who promised in the parliament that immediately after the elections, that when this women's reservation bill was debated, he said immediately after the elections, census will be held and delimitation will take place. Why is he withholding the census to 2026? Because after the first census on 2026, only then delimitation can happen. So he has postponed. With a devious motive, he has postponed the conduct of the census before 2026. And he has the audacity to talk about responsibility. Will he ask? He is the same gentleman who spoke that Hindi should be the link language. We will never accept that. Those issues are settled 100 years back. Why are they bringing it again and again? And if he has any respect to the sentiments of the people of Tamil Nadu, why will he insist on a third language? When in 1968, from 1968, we passed a resolution that in Tamil Nadu there will only be 2 languages. Well, Why this he is wants something to that the change Union status Home quo? Minister has raised in his today's address, saying that this is nothing but an attempt to mislead and divide on the basis of language, where diversionary tactics are being taken up by the MK Stalin Sarkar, especially when it comes to the issue of delimitation and also on language. Thank you very much, Mr. Saravanan. They're in a way sounding the poll bugle for the elections that will be taking place in Tamil Nadu next year. That is the Union Home Minister Amit Shah in the state of Tamil Nadu.